ஆர்மி டிஃபென்ஸ் அகாடமி அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காத்திருப்புக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ நோட்டிபிகேஷன் அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல என்னென்ன டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இது என்னென்னலாம் தகுதிகள் இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு A to Z கிளியரா சொல்லிடுறேன். வீடியோவை கவனமா வாட்ச் பண்ணுங்க. நீங்க இந்த RPF ரயில்வே ப்ரொடக்ஷன் கோர்ஸுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட பயிற்சி மையத்துல பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒரே முயற்சியில 100% உங்களை வெற்றி பெற செய்யறேன். எனக்கு தேவை ஃபுல் கோஆபரேஷன். ஸ்டடீஸும் சரி பிசிக்கலும் சரி நல்ல கோஆபரேஷன் இருந்துச்சு அப்படின்னாலேவும் ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ நீங்க கோஆபரேஷன் பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் எடுத்தார நான் தயாரா இருக்கேன். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா நீங்க இதற்கு ஆன்லைன்ல மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன்ல விண்ணப்பிக்க 15/4/2024 அன்னைக்கு போர்ட்டல் ஓபன் ஆகும். அதாவது இன்னையில இருந்து 14/5/2024 வரைக்கும் பார்த்தா அப்படின்னா RPF ஓட அபிஷியல் வெப்சைட்ல அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க இந்த பிட்வீன் டேட்ஸ்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓபன் ஆன 1 or 2 வீக்லயே அப்ளை பண்ணிருங்க. இந்திய அளவில் அப்ளை பண்ணுவாங்க, அதனால சர்வர் டவுன் ஆகும். ஸோ பல நேரங்கள்ல அப்ளை பண்ண முடியாது. அப்படி நீங்க பகல்ல ஏதாவது அப்ளை பண்றதுக்கு ட்ரபிள்ஸ் சந்திச்சீங்க அப்படின்னா மிட் நைட்ல அப்ளை பண்ணுங்க, ஈஸியா பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டேட் 15/4/2024 இருந்து 14/5/2024. அடுத்ததுக்கான குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். இதற்கு நீங்க தகுதியான நபர். 10th முடிச்சவங்க, உயரம் 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறவங்க, மினிமம் 18 வயசு ஆனவங்க, மேக்சிமம் 28 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. அதாவது அண்டர்சர்டுக்கு தான் 28, இதுல இருந்து ஓபிசிக்கு 3 வருஷம் இருக்கு, SC/STக்கு 5 வருஷம் இருக்கு. சரிங்களா? இந்த வயது வரம்புக்குள்ள இருக்கிறவங்க இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர். இவங்களுக்கான பே லெவல் ஸ்டார்டிங்ல level 3 பே மேட்ரிக்ஸ், அதாவது 21,700 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டோட்டல் வேகன்சி பார்த்தோம்னா 4208 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல RPF RSPF 2 கேட்டகரிக்கு எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதுக்கு வில்லிங்கா இருக்கீங்க, எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா சூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ 2க்கு டிஃபரன்சியேஷன் என்னன்னு தெரியணும்னு கேட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை வீடியோவாவே அனுப்பிடுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா 18ல இருந்து மினிமம் 25 தான் கொடுக்கணும். ஏன் 28 கொடுத்துருக்காங்க அப்படின்னா COVID-19 டயத்துல செலக்ஷன் எடுக்கல, அதுக்கப்புறம் வரக்கூடிய முதல் செலக்ஷன் இதுதான். அதனால பார்த்தா அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேருக்கு கடைசி வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு, கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் டீடைல். இந்த செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணக்கூடிய அனைவரும் விண்ணப்ப கட்டணம் செலுத்தி ஆகணும். விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ் கேண்டிடேட், அடுத்ததா OBC கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தா அப்படின்னா 500 rupees வரும். இதே நீங்க உமன்ஸ், SC/ST கேண்டிடேட்ஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட் அப்படின்னா 250 ரூபாய் கட்டணம் செலுத்தி ஆகணும். ஸோ அப்படி கட்டணம் செலுத்தினவங்க பார்த்தா அப்படின்னா அடுத்து அட்மிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் CBT போவீங்க ஃபர்ஸ்ட். ஸோ CBTல நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததான் ஷார்ட் லிஸ்ட் ஆகி பிசிக்கல் போவீங்க. ஸோ பிசிக்கல்லையும் குவாலிஃபைட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து டாக்குமெண்டேஷன் நடக்கும். ஸோ டாக்குமெண்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட். ஸோ மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு மெரிட் வரும். ஸோ மெரிட்ல நேம் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஒரு RPF கான்ஸ்டபிள். இவ்வளவுதான் செலக்ஷன் ப்ராசஸ். ஸோ ரிட்டர்ன்ல வந்து பார்த்தோம்னா 1/3 மணிக்கு நெகட்டிவ் வந்து கன்சிடர் பண்றாங்க. ஸோ அதை பத்தி நான் சிலபஸ்ல உங்களுக்கு டீடைல்டாவே சொல்லிடுறேன். ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல RPF பத்தி நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இதுல வந்து பார்த்தா அப்படின்னா மெயின்லி செலக்ஷன் ப்ராசஸ்ல பிசிக்கல் டெஸ்ட் அடுத்து பார்த்துக்கலாம். பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆர்மி டைமிங் தான். ஆர்மி டைமிங் பார்த்தா அப்படின்னா 1600 மீட்டர் 5:45 ஓடணும்னு சொல்லுவாங்க. சேம் அதே மாதிரி தான் இதுக்கு நீங்க 1600 மீட்டர் 5:45 ஓடணும். லாங் ஜம்ப் தாவணும், ஹை ஜம்ப் தாவணும். இது 2-3 டெஸ்டிங் முடிச்சாதான் நீங்க பிசிக்கல் குவாலிஃபைடே ஆக முடியும். ஸோ பிசிக்கலும் டஃபா இருக்கும், ரிட்டர்னும் டஃபா தான் இருக்கும். இதுல வந்து ஏஜ் கட் ஆஃப் நிறைய பேர் கேட்பீங்க, யார் யார் எந்தெந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தா அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட் எதுல இருந்து கன்சிடர் ஆகுது அப்படின்னா 2/7/1996க்கு அப்புறம் 1/7/2006க்கு உள்ள பிறந்தவங்க இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர். நீங்க OBC கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா 2/7/1993க்கு அப்புறம் 1/7/2006க்கு உள்ள பிறந்தவங்க விண்ணப்பிக்க தகுதியான நபர். இதே SC/ST கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா 2/7/1991 இருந்து 1/7/2006க்குள்ள பிறந்தவங்க இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர். இந்த ஏஜுக்குள்ள இருந்தீங்க, இந்த டேட் ஆஃப் பர்த் கட் ஆஃப்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க விண்ணப்பிக்க குவாலிஃபைடான பர்சன், விண்ணப்பிக்க தவற வேண்டாம். அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் டீடைல். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்டர்சர்வ் கேண்டிடேட்டுக்கும் OBCக்கும் 500 ரூபாய் வரும். SC/ST கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 250 ரூபா வரும். இவ்வளவுதான் ஃபீஸ் டீடைல்.
ஸோ அதுக்கு அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த டீட்டெயில் இதுதான் இருக்கும் பிசிக்கல் டெஸ்ட்டை பற்றி. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டு உங்களுக்கு 1600 மீட்டர் 5:45 ஓடணும் அவ்வளோதான் சொல்லியாச்சு. அதை தான் கொடுத்துருக்க போறாங்க. இதுல நான் உங்களுக்கு நீ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சிலபஸை பத்தி சொல்லணும், அடுத்து பிசிக்கல் டெஸ்ட்டை பத்தி சொல்லணும். ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல தெளிவாக சொல்லிடுறேன். நான் அகைன் சொல்றேன், நம்மளோட பயிற்சி மையத்துல RPF-க்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிளாஸஸ் நடைபெறுது. அது ஜாயின் பண்ணுங்க. ஒரே முயற்சியில உங்களை 100% வெற்றி பெற செய்யறேன். எனக்கு தேவை நான் சொன்ன மாதிரி ஃபுல் கோஆபரேஷன். ஸ்டடீஸ்க்கு உங்களுக்கு என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம், அது மார்னிங் 3 o'clock இருக்கட்டும், நைட் 1 o'clock இருக்கட்டும், உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கோஆபரேஷன் பண்ணுவேன். நீங்க எனக்கு ஏற்ற கோஆபரேஷன் பண்ணா போதும். உங்களோட ரிசல்ட் ஆன் யுவர் ஹேண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.